ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த சிங்கம் மரத்தடியில் படுத்திருந்தபோது ஒரு கொசு அங்கு வந்தது. அட கொசுவே, என் தூக்கத்தை கலைக்காதே, ஓடிப்போ இங்கிருந்து. உடனே அந்த கொசு சொன்னது, என்னை விட நீ பலசாலி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயல்லவே, அது மிகவும் தவறு. உன் வலிமை எப்படிப்பட்டது? பற்களை நரநர என்று கடித்து நகங்களால் பிரண்டுகிறாய். இது எப்படி இருக்கிறதென்றால், ஏழை பெண் தன் கணவனுடன் சண்டையிடுவதைப் போல்தான் இருக்கிறது. சரி வா, நாம் இருவரும் சண்டை போட்டு பார்ப்போம் என்றது கொசு. சரி வா, சண்டை செய்து பார்ப்போம் என்றது சிங்கம். கொசு உடனே நொய் என்று சத்தம் செய்து கொண்டு சிங்கத்தின் மீது பறந்து அதன் நாசியிலும் தாடையிலும் கடிக்கத் தொடங்கியது. அந்த முட்டாள் சிங்கம் கொசுவை விரட்ட தன் நகங்களால் முகத்தை பிராண்டி தோலை கிழித்து கொண்டதில் இரத்தம் வழிந்ததோடு களைத்துவும் போய்விட்டது. உடனே கொசு வெற்றி வெற்றி என்று முழக்கத்துடன் பறந்து சென்றது. வெற்றி வெற்றி. அப்பொழுது ஒரு சிலந்தி வலையில் மாற்றிக்கொண்டது. ஐயோ, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. இப்போ சிலந்தி வந்தால் நான் காலி. அந்த நொடியே அங்கு சிலந்தியே வந்தது. கொசு பயத்தில் கத்தியது. சிலந்தி வருகிறது, காப்பாற்றுங்கள். அந்த சிலந்தி கொசுவை கடிக்கத் தொடங்கியது. அப்பொழுது கொசு நினைத்ததாம், ஒரு சிங்கத்தையே வென்ற நான் இந்த சிலந்தி வலையில் மாட்டிக்கிட்டேனே. இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், எப்பொழுதும் ஆணவத்தோடு இருக்கக்கூடாது.